ஹலோ எவ்ரிவன். மை நேம் இஸ் கோகுல். இப்போ நாம வந்து இந்த சேனல்ல நீங்க எது மாதிரி கண்டென்ட்லாம் பார்ப்பீங்கன்னா, யூஐ யூஎக்ஸ் டிசைன் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாக பார்ப்பீங்க. நீங்க வந்து உங்களுக்கு எது மாதிரி கண்டென்ட் வேணுமோ, அது மாதிரி நீங்க என்னென்ன கண்டென்ட் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, அது மாதிரி கண்டென்ட்லாம் வந்து நான் சொல்லி தரக்கு ரெடியா இருக்கேன். ஓகே. நாம வந்து இன்னைக்கு கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, யூஐ யூஎக்ஸ் டிசைனை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் வந்து ப்ராஜெக்ட்டை தந்தா, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ல பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லிடுறேன். அதுவும் இல்லாம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் வந்து ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லி தந்துடுறேன். அந்த ரிசர்ச்சுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணோம்னு நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்கூடயே நீங்க வந்து பார்க்கலாம். நான் ஒவ்வொண்ணா உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் அதையே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல வந்து நமக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்து குடுத்தாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட வந்து என்ன பண்ணணும்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து யூஐ யூஎக்ஸ்ல பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து யூஎக்ஸ் தான் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸும் யூஎக்ஸ்ல தான் இருக்கு. அந்த யூஎக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. நீங்க படிக்க வேண்டியது நெறைய இருக்கு. ப்ராஜெக்ட் ரிலேட்டடா என்னென்னன்னு நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா புரிய வச்சுர்றேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போ ப்ராஜெக்ட் ஒண்ணு தந்தாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்ட நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் தந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ட வந்து முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க நெறைய நீங்களே வந்து ரிசர்ச் பண்ணிக்கணும். இந்த ப்ராஜெக்ட் இப்படி இப்படி ப்ராஜெக்ட் நீங்க வந்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல அவுட்புட் வந்து நல்லதா வரும். ஓகே. நீங்க வந்து இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்படி எப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கூகுள் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க அந்த ப்ராஜெக்ட்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கேட்கணுமோ, அது மாரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க கேதர் பண்ணணும். அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நான் வந்து ஒரு ப்ரீவியஸா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து நான் கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணல. நான் டைரக்ட்டா அந்த யூசர் பெர்சனலா எடுத்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் நான் எப்படின்னு சொல்லி தரேன். ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்க்கு நான் பண்ண கூகுள் ஃபார்ம காட்டுறேன். 1 நிமிட். ஓகே. இதுதான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டோட அ யூசர் ஃபார்ம்ஸ். சாரி, கூகுள் ஃபார்ம். இப்போ இந்த கூகுள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ், நேமு, ஏஜ், நீங்க எந்த ப்ராஜெக்ட்டோ அந்த ப்ராஜெக்ட்க்கு தகுந்தாப்புல பெர்சனல் டீட்டெயில்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் இந்த பெர்சனல் டீட்டெயில்ஸ் ஓவரால் ப்ராஜெக்ட்க்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்டோட இது. ப்ராஜெக்ட்டோட கொஸ்டின்ஸ். இந்த ப்ராஜெக்ட் நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணேன்னா, ஒரு ஃபுட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஒவ்வொரு ப்ராசஸரா அந்த ப்ராஜெக்ட் நான் சொல்லி தரேன். ஓகே. தென் இதெல்லாம் வந்து என்னுடைய கொஸ்டின்ஸ். நான் வந்து அவங்களுக்கு யூசர்ஸ்க்கு அனுப்பி நான் கேட்டது. அ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து எப்படின்னா, மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல அனுப்புங்க. அப்புறம் வந்து நீங்க யூசர்ஸ்க்கு நெறையா தெரிஞ்சவங்கள்ட்டலாம் அனுப்புங்க. திரும்பி கொஸ்டின் வாங்குங்க. இது வந்து சும்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புனாங்கன்னா, சும்மா இப்படி அப்படியே அவைங்க கொஸ்டின்ஸ் போட்டு போற மாரி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு தெளிவான கொஸ்டின்ஸ் அவைங்களுக்கு வந்து நீங்க ரைஸ் பண்றதுக்கு பாருங்க. சும்மா ஏனோ தானோன்னு போட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்காது. அ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 27 ரெஸ்பான்ஸ் பக்கம் வந்திருக்கு. என்னுடைய ரெஸ்பான்ஸ் 27 ரெஸ்பான்ஸ் பக்கம் வந்திருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா 27 தான் வந்திருக்குன்னு நெனைக்காதீங்க. இந்த 27 ரெஸ்பான்ஸ்லயும் ஒரு 20 ரெஸ்பான்ஸ் ஆச்சு உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ரெஸ்பான்ஸா இருக்கணும். அப்பதான் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு யூசர் இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க இந்த கூகுள் ஃபார்ம்லாம் குடுத்துட்டு, நீங்களே இந்த கொஸ்டின்லாம் வந்து கேதர் பண்ணிறணும். யூசர் இன்டர்வியூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, அ நீங்க வந்து ஒரு இந்த கொஸ்டின் இல்லாம நெறைய கொஸ்டின் வந்து நீங்க ப்ராஜெக்ட்க்கு ரிலேட்டடா கேட்கற மாரி இருக்கும். என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டிலோங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, மெயினா யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. மெயினுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜிஓ, அப்புறம் டோனரு, அப்புறம் வாலண்டியர் இந்த 3 பேர் தான் இருப்பாங்க. அ இந்த இது எப்படின்னா, என்னுடைய ப்ராஜெக்ட் கான்செப்ட் எப்படின்னா, அ ய டொ டொனேஷன் பண்றவைங்க வந்து அவங்களோட ஃபுட்டு, கிளாத் அதெல்லாம் வந்து டொனேட் பண்ணிருவாங்க. என்ஜிஓஸ் வந்து அத வந்து ரிசீவ் பண்ற மாரி இருக்கும். அந்த என்ஜிஓ வந்து அவைங்கனால அந்த ஃபுட்ட போய் அவைங்கனால ரிசீவ் பண்ணாத பட்சத்துல வாலண்டியர் வந்து அவைங்களுக்கு அசைன் பண்ற மாரி இருக்கும். இதான் என்னுடைய சிம்பிளா நான் சொல்லிட்டேன். இது நெறைய இருக்கு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சிம்பிளா சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட்டோட கான்செப்ட்.
ஓகேவா? இது நான் வந்து யூசர் இன்டர்வியூ எடுக்கும்போது எப்படி எப்படின்னா, நான் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். எப்படி எப்படி யூசர்ட்ட இன்டர்வியூ எடுத்தா கரெக்ட்டா இருக்கும்னு நாங்க ஒரு திங்க் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் அங்க போயி நீங்க யூசர்ட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது, பேசும்போது உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அப்படியே அந்த இது ஃப்ளோல கேட்டுக்கலாம். முக்கியமா நீங்க யூசர் இன்டர்வியூ எடுக்கும்போது, அவைங்கள்ட்ட வந்து எந்த அளவுக்கு பொறுமையா பேச முடியுமோ, பொறுமையா பேசுங்க. நீங்க வந்து அவிங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஒரு கனெக்ஷன் வச்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய கொஸ்டின் சொல்லுவாங்க. நாங்க வந்து யூசர் இன்டர்வியூ எடுக்கும்போதெல்லாம் நெறைய கொஸ்டின் அவிங்கள்ட்ட கேதர் பண்ணோம். அதனால எங்களோட ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் அஃபினிட்டி மேப்ன்னு ஒண்ணு பண்ணுவீங்க. அதத்தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த அஃபினிட்டி மேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அவிங்க சொன்னதெல்லாம் வச்சு நீங்க ரைட் பண்ணி அஃபினிட்டி மேப்பிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. அ அதுக்கப்புறம் அவைங்கள்ட்டலாம் ஈஸியா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எது மாரி கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிர்றேன். இப்போ நான் வந்து வாலண்டியர் பத்தி கேட்கும்போது, நீங்க நீங்க வந்து வாலண்டியரா இருக்க விரும்புவீங்களா? சப்போஸ் அவைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ள இருந்தா உங்களுக்கு டெலிவரி பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்? அது மாரி சம் கொஸ்டின் நெறைய கொஸ்டின் நீங்க கேட்கணும். ஒரு 20 கொஸ்டின் பக்கம் கேட்கணும். அது 20 கொஸ்டினும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் கேட்கணும். அதே நீங்க அதிகமா ரொம்ப அதிகமா கேட்டீங்கன்னா, அவைங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண மாட்டாங்க. 20 கொஸ்டின் கேட்டாலும், அந்த 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லான கொஸ்டினோ, அந்த யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து நாம வந்து ஜிம் மேனேஜ்மென்ட்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்க்கு என்னென்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு சொல்லி தந்துர்றேன். ஓகேவா? ஓகே. இப்ப நான் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் ப்ராஜெக்ட்லாம் பண்றதுனால, எனக்கு எப்படி எப்படி பண்ணணும்னு தெரியும். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸா வேணும். இந்த ப்ராஜெக்ட்லாம் பத்தி எனக்கு டீட்டெயில்ஸா வேணும்னு நெனச்சீங்கன்னா சொல்லுங்க. நானு ஸ்டார்ட்டிங்ல இருந்து பரவால்ல. நம்ம இருக்க ரிசர்ச் பண்றது எப்படி, யூசர் இன்டர்வியூ எடுக்கிறது எப்படி, இல்ல டீட்டெயில்ஸா நம்ம போலாம். ஓகேவா? இது வந்து எப்படின்னா, நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டும் இல்ல. இத பத்தி எனக்கு எதுவும் எனக்கு எல்லாம் தெரியும்னு இல்ல. நானும் இப்பதான் பிகினர். நான் இப்ப பழகுறேன். எதனால இப்போ இந்த சேனல்ல உங்களுக்கு பெனிஃபிட்னா, நான் பழகுறது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எனக்கு இது இதுதான் இப்படி சொல்லி தந்தாங்க. இது இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட்டிங்ல இருந்து போலாம். இப்ப நான் எனக்கு என்ன தெரியுதோ அத நான் உங்களுக்கு சொல்லிருவேன். அது மாரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ இப்போ தெரிஞ்சவங்க சொல்லி தந்தாங்கன்னா, இப்ப எப்படின்னா எல்லாமே தெரிஞ்சவங்க சொல்லி தந்தாங்கன்னா உங்களுக்கு புரியாது. எனக்கு என்ன தெரியுமோ நான் அத சொல்றேன். உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். நீங்க எந்த கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. சப்போஸ் நான் சொல்லி தர்றது டவுட்டா இருந்தாலும், இது தப்புன்னு சொல்லுங்க. ஓகே. அது என்ன தப்புன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோல ஒவ்வொரு வீடியோல பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அஃபினிட்டி மேப்பிங். அப்ப அஃபினிட்டி மேப்பிங்ல நான் வந்து யூசர் ரிசர்ச் பண்ணதுலாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் ரிசர்ச் பண்ணது போய் யூசர் இன்டர்வியூ எடுத்து ரிசர்ச் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன். இப்ப நம்ம அஃபினிட்டி மேப்பிங்ல மெயினா நம்ம என்ன பார்ப்போம்னா, யூசர்ஸ் நீட் முக்கியமா அவைங்களோட நீட்ஸு, அப்புறம் வந்து அவைங்களோட பெயின் பாயிண்ட்ஸு, அப்புறம் வந்து யூசர்ஸோட கோல்ஸ். இந்த 3 தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப நீங்க அஃபினிட்டி மேப்பிங் என்னன்னா, ஒரு ஸ்டிக்கி நோட் மாரி இருக்கும். அது ஸ்டிக்கி நோட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். 1 நிமிட். இதுதான் வந்து ஸ்டிக்கி நோட்ன்னு சொல்லுவாங்க. இது மாரி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல வந்து நீங்க எடுத்து, அத வந்து நீங்க ஒட்டி நீங்க அவைங்களோட சொன்ன ப்ராசஸர்லாம் நீங்க இதுல எழுதுற மாரி இருக்கும். நீங்க எழுதி, அதுக்கப்புறம் நீங்க வந்து குரூப்பிங் பண்ணுவீங்க. அது எப்படின்னு நான் சொல்லிர்றேன். இப்ப இத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். ஓகேவா? இப்போ வந்து யூசர்ஸ் நீட். யூசர்ஸ் நீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீட்ஸ், பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் கோல்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு சொல்லிர்றேன். அது எப்படி எப்படின்னு. முதல்ல நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் வந்து எடுத்த யூசர்ஸ் நீட்ஸ் அப்படின்னா, யூசர் நீட்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து போய் அவங்கள்ட்ட யூசர்ட்ட இன்டர்வியூஸ்ல எடுத்திருப்பீங்க. நான் அதுல வந்து நீங்க மெயினா அதுல என்ன கலெக்ட் பண்ற மாரி இருக்குன்னா, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? அவிங்களுக்கான பெயின் பாயிண்ட்ல என்னென்ன? அப்புறம் தென் அவிங்களோட கோல்ஸ் என்னென்ன? அவிங்களோட கோல்ஸ்னா இந்த ஆப் ரிலேட்டடான கோல்ஸ் என்ன? அந்த இதெல்லாம் வந்து நீங்க கலெக்ட் பண்ணி இது மாரி பண்ற மாரி இருக்கும். நான் நான் வந்து நோட்ல வந்து நெறைய பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நோட்ல பண்ணி வச்சதெல்லாம் காட்டுனா உங்களுக்கு போர் அடிச்சிரும். வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். அதனால மெயினான பாயிண்ட்ஸ் எது எதுவோ அது மட்டும் நான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஜிம் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்க்கு ஓகேங்களா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அ